மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைக்கல. கடுமையா நாங்க போராடிட்டு இருக்கோம். எந்த அளவிற்கு எங்களுக்கு எதிரான பணிகளை சமூக விரோதிகள் செய்கிறார்களோ அத்துணை செயல்களையும் அத்துணை சமூக விரோத செயல்களையும் முறியடிச்சு நாங்க எங்க பயணத்துல முன்னேறிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா வகையிலையும் நமக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஆனா நாங்கள் பின்வாங்காமல் தொடர்ந்து முன்னேறி கொண்டுதான் இருக்கிறோம். சில விஷயங்களை வெளிப்படையா சொல்ல முடியாது. ஆனால் அனைத்து நெருக்கடிகளையும் தாண்டி தான் நாங்க மக்கள் பணி செய்யறோம். முதல்ல என்ன சொல்றது சமூக விரோதிகள், நீ மக்களை பத்தி பேசக்கூடாது, மக்கள் நல்லா இருக்குன்னு நீ நினைக்கவே கூடாது, அரசியல் மாற்றம்னு நீ பேசக்கூடாது, இந்த நாட்டுல நல்லதே நடந்துடக்கூடாது, இந்த நாட்டுல நல்ல தலைவர்கள் இருக்கக்கூடாது, இந்த நாட்டுல நல்ல அதிகாரிகள் இருக்கக்கூடாது, எல்லாரும் அடிமைகளாய் கொத்தடிமைகளாய் விலங்குகளை போலதான் இருக்கணும், அப்பதான் சமூக விரோதிகள் சுகபோகமாக வாழ முடியும். அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு எல்லாம் காரணம் யார்? நம்ம எல்லாம் ஆடு மாடுகளா? ஆடு மாடுகள் கூட தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் திமிரி எழுந்து ஒரு மாட்டை போய் நீங்க அடிக்கிறீங்க, தாக்க வருது இல்லைங்களா? ஒரு நாய் இருக்கு, அடிச்சோம்னா திறந்து வருது இல்லைங்களா? ஒரே ஒரு தேன் கூண்டுல போய் ஒரு கல் எடுத்து எறிங்க பார்க்கலாம், 1 கிலோமீட்டர் உங்களை துரத்தி அடிக்குது. அப்ப எல்லா விலங்குகளும் ஒரு தன்மானத்தோடு வாழும் பொழுது ஏன் மக்களாகிய நாம் ஏன் தன்மானம் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு மாற்றம் வேண்டும் என்றால் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் இது. நேர்மையாக வாக்களிப்பதன் மூலமாக, நேர்மையான தலைவர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக இந்த சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். எல்லா அதிகாரமும் நம்ம கையில வச்சுக்கிட்டு எதுவுமே இந்த தேசத்துல சரியில்லை, இந்த நாட்டுல ஒரு நல்ல அரசியல்வாதி இல்ல, ஒரு நல்ல தாசில்தார் இல்ல, ஒரு நல்ல எஸ்ஐ இல்ல, ஒரு காவல் ஆய்வாளர் இல்ல, ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவர் இல்ல, ஒரு நீதிபதி இல்ல, எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், புற சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன் இந்த நாட்டில் நேர்மையானவர்கள் வாழ தகுதியற்றவர்களாக இன்று ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், தள்ளப்பட்டுறாங்க. கடுமையா நெருக்கடி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? அரசு அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் என்ன பண்ண முடியும்? அதனால் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேர்மையான அரசியல் தலைவர்களும் இருக்கிறார்கள், மிக குறைவா இருக்காங்க. ஏதோ ஒரு கட்சியில ஒரு ஆள் 2 ஆள் தான் இருப்பாங்க. வேற வழி இல்லை, என்ன பண்றது? அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், அந்த மாதிரி சூழல் இருக்கிறது. அரசியல் தலைவர்கள், அதே போல அரசு அதிகாரிகள், அதே போல நேர்மையான தொழிலதிபர்களும் இன்று இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்ப ஏன் நம்ம தான் ஆதரவு கொடுக்கணும். இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும், மக்களாட்சி, உண்மையான மக்களாட்சி ஏற்பட வேண்டும் என்றால் நாம் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது தேர்தல் நேரம், நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் நேரம். நம்முடைய அதிகாரத்தை யார் நம்மை ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தி நம்முடைய கைகளில் இருக்கிறது, நம்ம கையில தாங்க இருக்குது. நம்ம தாங்க இந்த நாட்டுல ஜனாதிபதி உயர்ந்தவர் அல்ல, குடியரசுத் தலைவர் உயர்ந்தவர் அல்ல, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உயர்ந்தவர் அல்ல, பிரதமர் உயர்ந்தவர் அல்ல. எல்லாரையும் விட நம்மளுடைய கையில் இருக்கும் வாக்கு தான் ரொம்ப வலிமையானது. அனைவரும் சிந்தித்து எங்களுக்கு வாக்களியுங்கள், எங்களை ஆதரியுங்கள். இன்று இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். உலக தமிழின பேரியக்கத்தின் தலைவர் ஐயா கரு சந்திரசேகர் அல்லும் பகலும் கடுமையா உழைக்கிறார். எப்படியாவது ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும், இந்த சமுதாயத்தில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தணும், நல்ல தலைவர்களை உருவாக்கணும், நல்ல மக்களாட்சியை உருவாக்கணும் அப்படின்னு கடுமையா பாடுபட்டு இருக்காரு. அவர் நமது வடசென்னை பகுதியை சார்ந்தவர் என்பதிலே கூடுதலான ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இன்னைக்கு வடசென்னையில பாத்தீங்கன்னா ஏராளமான தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கஞ்சா எக்கச்சக்கமா இன்னைக்கு சென்னையில ஒரு மிகப்பெரிய அளவுல போதைப் பொருள் வியாபாரம் ஒரு மிகப்பெரிய அளவுல நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சில நிறைய சட்டவிரோத செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு, சொல்ல வாய் கூசுது. அப்ப இதெல்லாம் தெரியாதா? அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா? அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா? இன்னைக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் ஆயுதம் கொடுத்து ஓட விட்டு விரட்டுறது, வெட்டுறது, மிரட்டுறது,
இதெல்லாம் அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா? நல்லவர்களை வெட்டும் இன்று உங்களையும் ஒரு நாள் வெட்ட வருவாங்க. கத்தி ரெண்டு பக்கமும் எல்லாரையும் வெட்டும். ரொம்ப எனவே இளைஞர்களை, மாணவர்களை சமூக விரோதிகளாக மாற்றும் செயலை தோடு நிறுத்தி கொண்டு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முயற்சி செய்யுங்கள் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைக்கிறேன். அவங்களுக்கு தெரியாது, நீங்க அவங்கள சமூக விரோதிகளா மாத்துறீங்க அப்படின்னா ஒரு நாள் உங்களையும் அவங்க அழைத்து வருவாங்க. நீங்க நல்லவர்கள் எதிராக அவர்களை திருப்பி விட்டால் ஒரு நாள் உண்மை தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. நம்ம எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்திருக்கலாம், ஒரு காவல்துறை அதிகாரிகளை ஆகியிருக்கலாம். நம்மளை இப்படி ஒரு சமூக விரோதியா மாத்திட்டானே என்று உங்களுக்கு எதிராக அவர்கள் ஆயுதம் எடுக்கும் காலம் கண்டிப்பா வரும். எனவே சமூக விரோத இளைஞர்களை, மாணவர்களை சமூக விரோத செயல்களில் ஈடுபடுத்தும் உங்களை எச்சரிக்கிறேன். கண்டிப்பா எச்சரிக்கிறேங்க. கண்டிப்பாக உண்மை ஒரு நாள் அவர்கள் உணர்ந்து கொண்டு உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள். இன்று வடசென்னையில எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன சமூக விரோத செயல் நடக்குது அப்படின்னு. எனவே சமூக விரோதிகள் உங்களின் செயல்பாடுகளை இதோடு நிறுத்தி கொண்டு உங்களால் முடிந்தால் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முயற்சி செய்யுங்கள். இல்லையே உங்களுக்கு எதிராக நீங்கள் உருவாக்கிய அந்த ஆயுதம் உங்களுக்கு எதிராக கண்டிப்பாக திரும்பும். மக்கள் மாற ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் இனி சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் நீ கொரோனா எல்லாம் வருது? சொந்த நாட்டு மக்களையே சித்திரவதை செஞ்சாங்க. எல்லாரையும் வீட்டை விட்டு எதனால நோய் பரவுச்சு? எல்லாமே நம்ம எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை செஞ்சாங்க. உடல் உறுப்புகளை திருடனாங்க. ஏராளமான சட்டவிரோத செயலை செய்வதற்காகத்தான் அந்த மாதிரி ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குனாங்க. இப்பயும் உருவாக்கிட்டு இருக்காங்க, இனிமேலும் உருவாக்க போறாங்க. நிறைய பேரழிவுகளை உருவாக்கிட்டே தான் இருக்காங்க. என்னன்னா சென்னையவே அழிச்சிடணும் அப்படின்றதுதான். நீங்கன்னா பாருங்களேன், இன்னைக்கு நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. எப்படியாவது சென்னையை அழித்து விட வேண்டும். அதுக்காக ஒரு மிகப்பெரிய திட்டம் ஏற்கனவே தீட்டப்பட்டு இதையெல்லாம் தடுக்கணும், மாற்றணும் நாங்க நினைக்கிறோம். எப்படியாவது, ஏன்னா எத்தனை கோடி மக்கள் சென்னையில, சுமார் 2 கோடி மக்கள் வாழறாங்க. எப்படியாவது இந்த சென்னையை அழித்து விட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் பல ஆண்டுகளாக தீட்டப்பட்டு விரைவிலே அதை நடைமுறைப்படுத்த கூட, ஏன்னா நமக்கு தெரியாது, நம்மலாம் சிந்திக்கிறோம், செயல்பாடுகளை கண்காணிக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டோட அனைத்து வளங்களையும் கொள்ளடிக்கிறாங்க. அதாவது பூமியுடைய ஒரு மலை இருக்கு, ஒரு சுமார் 30 அடி 500 அடி 1000 அடி பூமியை தோன்றாங்க அப்படின்னா பூமி எங்க இருக்குது? ஈர்ப்பு விசையில அந்த இடத்துல தானே இருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு கொள்ளடிக்கும் பொழுது, ஏதோ ஒரு செயலை செய்யும் பொழுதோ, அதனாலதான் இயற்கை சீற்றங்கள் வருது, நிலநடுக்கம் வருது, சுனாமி வருது, பல்வேறு சீற்றங்கள் வர்றதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா கனிம வள கொள்ளையால் தான். நிறைய எவ்வளோ, நீங்க நேரம் ரொம்ப குறைவா இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் பேசணும்னு நம்ம நினைக்கிறோம். எனவே மக்கள் நேர்மையாக வாக்களிப்பதன் மூலமாக எல்லாத்தையும் மாற்ற முடியும். எல்லாமே நம்ம கையில இருக்கு, எல்லாமே நம்ம கையில இருக்கு. தயவு செய்து உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி நாடாளு மக்கள் கட்சிக்கு வாக்களிங்க. எங்கள் வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் அக்ஷய் அவர்களுக்கு வாக்களிங்க. எங்களுடைய தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடக்கூடிய 13 வேட்பாளர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா சொல்லி ஆட்டோ சின்னத்துல வாக்களிக்க சொல்லுங்க. கண்டிப்பாக நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் கண்டிப்பாக வரலாறாய் மாறும். கண்டிப்பா மாறுங்க, வரலாறா மாறுங்க. ஏன்னா நாங்க தொடர்ந்து போராடு வந்த கூட்டமைப்பு இதோட நிக்காது. இன்னும் இந்த கூட்டமைப்பை இன்னைக்கு நாங்க வேணா ஒரு 10 அமைப்புகள், 10-15 அமைப்புகளாக இருக்கலாம். இது இனிவரும் காலங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரியக்கமாக உருவாகி 2026 நாங்கள் ஒரு மகத்தான ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவோம். அதுக்கெல்லாம் நீங்க உறுதுணையா இருக்கணும். எங்களுக்கு வாக்களிச்சு பாருங்க, எவ்வளோ மக்கள் நல பணிகளை செஞ்சிருக்கோம். அதாவது தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மணல் குவாரி ஏனாதிமங்கலம் விழுப்புரம் மாவட்டத்துல அதை இழுத்து மூடி இருக்கோம். கடுமையான நெருக்கடிகளை அன்னைக்கு மூடினதுனால இன்னைக்கு வரைக்கும் நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். நேரடியா இல்லைனாலும் மறைமுகமா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மணல் குவாரிகளுக்கும் மணல் குவாரி
நடந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது இடின்னு சொல்றக்கூடிய அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஓடி போய் ஊழல் அரசியல்வாதி ஊழல் அதிகாரிகளை காப்பாற்றணுன்றதுக்காக ஓடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டே உச்ச நீதிமன்றம் என்னப்பா ஊழல்வாதி உங்களுக்கு நோட்டீஸ் அடிச்சா போய் விலகம் கொடுக்க வேண்டியதானே? ஏன்னா பல்லாயிரம் கோடி கொள்ளடிச்சிருக்காங்க. நம்மளுடைய கனிம வளங்களை கொள்ளையடித்து அதைத்தான் நமக்கு தேர்தல் நேரங்கள்ல காசா கொடுக்குறாங்க. இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய, அதாவது இந்தியாவில் பல்வேறு சட்டவிரோத செயல்கள் மூலயமாக வரக்கூடிய பணத்தை தான் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அதாவது பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாவத்தில் அந்த சமூக விரோத செயலையும் நம்மளும் பங்கெடுத்துக்கிறோம். ஓட்டுக்கு காசு வாங்குறது மூலமா என்ன பண்றோம், நம்மளும் அந்த சமூக விரோத செயல பங்கெடுத்து வாக்களிக்க வேண்டும். எல்லா ஆயுதமும் மன்னராட்சியிலே பல்வேறு ஆயுதங்கள் பல்வேறு படை என்னென்னமோ வச்சிருந்து ஒரு வலிமை படைத்த மன்னர்கள் இருந்தார்கள். ஆனால் மக்களாட்சியிலே எல்லா அதிகாரமும் அந்த வாக்கு நம்ம கையில தாங்க இருக்குது. எனவே அந்த வாக்கை மனசாட்சியோடு இந்த சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற நல்ல உயர்ந்த எண்ணத்திலே எங்கள் நாடாளு மக்கள் கட்சியின் வேட்பாளர்களுக்கு அளித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நான் அக்ஷய விஸ்வநாதன், வடசென்னை மாவட்டத்தின் வேட்பாளராக மக்கள் உங்கள் முன்னே நிற்கிறேன். நடக்கவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் மக்களின் பிரதிநிதியாக ஒரு இளம் வேட்பாளராக உங்கள் முன் வாக்குகளை சேகரிக்க இருக்கிறேன். அப்ப நான் 32 வருஷமா பிறந்த வடசென்னை மண்ணுக்கு நம்மளால ஏதாவது செய்ய முடியாதா? நம்ம மக்களுக்காக ஏதாவது செய்ய முடியாதா? ஏன் தம்பி தங்கச்சிகளுக்காக ஏதாவது செய்ய முடியாதா? ஏன் சகோதர சகோதரிகளுக்காக ஏதாவது செய்ய முடியாதா? அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நான் இங்க நிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இருக்கிற ஆளுங்க எதுவும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. வந்ததுல இருந்து நான் இங்கதான் இருக்கிறேன். என் வீடு கொளத்தூர் தொகுதியில, அதாவது நமது முதல்வரின் தொகுதி பேருதான் முதல்வர் தொகுதி. சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான், ஒண்ணும் கிடையாது. முதல்வர் தொகுதி மட்டும் இல்ல, வடசென்னையில பாத்தீங்கன்னா 6 தொகுதி இருக்குது. கொளத்தூர், திருவிகா நகர், பெரம்பூர், ஆர்கே நகர், திருவொற்றியூர், ராயபுரம். இந்த எல்லா தொகுதியும் வடசென்னை மட்டும் இல்லாம தென் சென்னை, மத்திய சென்னை, சென்னையில எங்க வேணா போங்க, மக்கள் கிட்ட வாக்கு கேட்கும் போது கை கூப்பி வராங்க, பிரம்மாண்டத்தை காட்டுறாங்க, பாட்டெல்லாம் போட்டு பெரிய இசையமைப்பாளர்லாம் வச்சு பெரிய பெரிய பாட்டெல்லாம் போட்டு ஓட்டு சேகரிக்கிறாங்க. இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அந்த பாட்டை காணும். 2 வருஷம் முன்னாடி பயங்கர சிறப்பா பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் இன்னைக்கு அந்த பாட்டை போட்டு ஓட்டு கேட்க தேவை வேண்டியதானே? எல்லாம் சிறப்பான பாட்டாச்சு. திமுக காரங்க எல்லாருக்கும் தான் கேட்கிறேன், திமுக காரங்களையும் கேட்கிறேன், அதிமுக காரங்களையும் கேட்கிறேன். நீங்க 2 வருஷம் முன்னாடி 2021 தேர்தல்ல சிறப்பா ஒரு பாட்டு போட்டு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டீங்க. இன்னைக்கு ஜெயிச்சு ஆளுங்கட்சியா இருக்கீங்க, எதிர்கட்சியா இருக்கீங்க. ஏன் அதே பாட்டை போட்டு அதே மக்கள் கிட்ட உங்களால இன்னைக்கு வாக்கு கேட்க முடியுமா? ஏன் கேட்டு பாருங்களேன். மேடல் இருந்துதான் தைரியமா சவால் விடுறேன். கேட்டு பாருங்க, அதே பாட்டை போட்டு அதே மக்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்க. துரத்தி அடிப்பாங்க மக்கள். அதுதான் நடந்துட்டு இருக்கு பல இடத்துல. தென் சென்னையில வாக்கு சேகரிக்க போறாங்க, அங்க மக்கள் துரத்தி அடிக்கிறாங்க. வடசென்னையில வாக்கு கேட்க போறாங்க, அங்க மக்கள் துரத்தி அடிக்கிறாங்க. மத்திய சென்னையில வாக்கு கேட்க போறாங்க, அங்க மக்கள் துரத்தி அடிக்கிறாங்க. ஏன் அடிக்க மாட்டாங்க? வாக்கு கேட்க வரும்போது மட்டும் பல வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட வேண்டியது. தகுதி இருக்குது, அமைச்சராக உனக்கு தகுதி இருக்கு. அமைச்சராக இருக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்குதா? உங்க தாத்தா அரசியல் வரலாறு உள்ளவர், உங்க அப்பா அரசியல் வரலாறு உள்ளவர்,
அதனால உனக்கு இன்னைக்கு வந்துட்டு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. அடுத்து உன் பையனை வந்துட்டு இளைஞர் அணி மாநில செயலாளராக ஆக்கியிருக்கீங்க, சிறப்பு. அப்ப வாழையடி வாழையாக ஜனநாயகம் என்னும் ஒரு பெயரில் குடும்ப அரசியல் தான் நடத்திட்டு இருக்கீங்க. அது வேற ஒரு பெருமையா சொல்லிக்க வேண்டியது. ஆமா, நாங்க குடும்ப அரசியல் தான் நடத்திட்டு இருக்கோம். அப்ப நான் ஏன் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன்னா, இதுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக தான். நான் மட்டும் கிடையாது, எங்களுடைய கட்சி சார்பாக, எங்களுடைய அமைப்பு சார்பாக போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் என்ற அனைத்து பெரிய கட்சிகள் அவர்களின் கூட்டணி கட்சிகளுக்கு வலுவான எதிர்ப்பு தெரிவிப்பதற்காகவும், மக்கள் வந்து என்னைக்கா ஒரு நல்ல அரசியல்வாதி வரமாட்டானா அப்படின்ற ஒரு ஏக்கத்தை வந்துட்டு பல வருஷமா வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மக்களுக்காக தான் வந்து நீ நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு யாருமே வந்துட்டு இளைஞர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்ல முடியாது. நான் வந்து நிக்கிறேன், 32 வயசு ஆகுது எனக்கு. வடசென்னை வேட்பாளர்கள் அனைவரின் லிஸ்டையும் எடுத்து பாருங்க. இருக்கிறதுலே வயது கம்மி எனக்கு தான். பொறியியல் படிச்சிருக்கிறேன், MBA படிச்சிருக்கிறேன், 2 டிகிரி. எங்க யாரையா காட்ட சொல்லுங்க பாக்கலாம், இருக்கிற வேட்பாளர் யாருன்னா படிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்ப படித்த வேட்பாளர் உங்கள் முன் நிற்கிறேன், இளைஞர்கள் உங்கள் முன் நிற்கிறார்கள், நேர்மையான ஊழலற்ற வேட்பாளர்கள் உங்கள் முன் நிற்கிறார்கள். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு நாங்க ஜெயிச்சு வந்தாலும் நாங்க நேர்மையான ஊழலற்ற அரசியல் தான் செய்வோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, எங்க கூட்டமைப்பு மேல எனக்கு கண்டிப்பா இருக்குது. அது நான் வந்துட்டு இந்த மேடையில உறக்க சொல்வேன், நேர்மையான ஊழலற்ற அரசியல். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாங்க உள்ள வரல, குடும்ப அரசியல் பண்றதுக்காக நாங்க உள்ள வரல. அங்க ஒரு சின்ன பாப்பா உட்காந்துட்டு இருக்குது, என் குழந்தைக்கு அந்த வயசு தான். நம்ம இப்ப இருக்கிற இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு நாளைய தலைமுறைக்காவது ஒரு நல்ல தமிழ்நாட்டை விட்டு வச்சுட்டு போக மாட்டோமா? ஒரு நல்ல சிங்கார சென்னையை எனது சகோதர சகோதரிகளுக்கும் வருங்காலத்திற்கும் நாம் விட்டு வைத்து போக மாட்டோமா என்ற ஒரு எண்ணத்தில் தான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறார். வேட்பாளராக இல்லைனாலும் நாங்க முதல்ல சமூக ஆர்வலராக இருந்தவர்கள், இப்போ சமூக ஆர்வலர் தான், இன்னமும் அப்படிதான் இருக்கும். தானம் செய்ய முடியாது. ஏன்னா அரசாங்கத்துல இருக்கிற அதிகாரம் செய்யறவங்க நல்ல திட்டங்கள் கொண்டு வராம மக்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து நம்ம தானம் செய்ய முடியாது. அன்னதானம் செய்யலாம், இன்னைக்கு நான் வந்துட்டு 4 பேருக்கு அன்னதானம் செய்யலாம், அவங்களோட 4 வேளை பசியை வந்துட்டு போக்க முடியும். ஆனா அந்த 4 வேளை பசியில அவங்க வாழ்க்கை முன்னேறிடுமா? கிடையாது. நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கணும், வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும், வேலை வாய்ப்பை அமைக்கிற அளவுக்கு கல்வி தகுதியை உயர்த்தணும். அப்ப இதெல்லாம் பண்றாங்களா? கிடையாது. நீட்டை ஒழிப்போம், சரி நீட்டியாவது ஒழிச்சியா? அதுவும் கிடையாது. அதையே வருஷம் சொல்லிட்டு இருக்க வேண்டியது ரிப்பீட்டா. நம்மளாம் அப்படியே கேட்டு உட்காந்து வரோம். அப்ப இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு முடிவே கிடையாதா? இருக்கு, அது நம்ம எல்லார் கையிலையும் தான் இருக்குது, அந்த ஒத்த விரல்ல தான் இருக்குது. ஆனா என்னப்பா நீ இப்படி சொல்லிட்டு எப்படியோ வந்துட்டு பெரிய கட்சிப்பா, அவங்க எல்லாம் எதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. நாங்க வந்துட்டு இப்ப மக்கள் வாக்கு செலுத்தல எப்படி இருக்குதுன்னா, சிலவங்க வந்துட்டு நாங்க ஜெயிக்கிற கட்சிக்கு தான் வாக்கு போடுவோம் அப்படின்வாங்க. எப்ப ஜெயிக்கிற கட்சி தொகர் கட்சி, அவன் ஜெயிக்கிறவனா இருந்தானா அவன் ஜெயிச்சுட்டு போறான், அது ஓ வாக்குலதான் வரணும்னு இல்லையே. நீ வந்துட்டு நல்ல வேட்பாளரான பார்த்து சிந்திச்சு வாக்களி. நீ ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்களிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் ஜெயிக்கிற கட்சி என்னைக்காவது வந்துட்டு வாக்குக்கு வந்துட்டு காசு கொடுக்காம என்னைக்கா ஜெயிச்சிருக்கா? எங்க ஜெயிச்சு காட்ட சொல்ல போறாங்க. இதுவும் வந்துட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேருக்கு சவால். நீங்க பெற ஒரு வாக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ணாம எங்க வாக்கு சேகரிச்சு காட்டுக்கு பார்க்கணும். நீங்க ஆளுங்கட்சியாச்சு, பெரிய கட்சியாச்சு, அப்படி ஜெயிச்சு காட்டுங்க. நேர்மையான வழியில முடியாது, அதுதான் காசு கொடுத்து ஜெயிக்கிறது. அப்ப மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, போன தேர்தலில் நான் நின்னேன், இது எனக்கு 2வது தேர்தல், நான் வேட்பாளராக நிற்கிறது. அப்போ ஒரு அம்மா வந்துட்டு அங்க வாக்குச்சாவடியில வந்துட்டு சந்திக்கிறேன். அந்த அம்மா வந்துட்டு, தம்பி நீ எவ்வளவு கொடுப்ப அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் வந்துட்டு நேர்மையான வேட்பாளர், நேர்மைக்காகவும் ஊழலற்ற ஒரு அரசியலை அமைப்பதற்காகவும் நிற்கிறேன். அப்ப அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க எனக்கு வாக்களிங்க, நான் இல்லைன்னா காசு தரமாட்டோம்மா அப்படின்னு. அப்புறம் நீங்க வந்துட்டு எதுக்குமா நீங்க காசு வாங்குறீங்க அப்படின்னு கேட்கறேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும் தம்பி, நேர்மையான ஊழலற்ற எல்லாம் எங்களுக்கு கூட தெரியும் தம்பி, இங்க இருக்கிற எல்லாருமே தெரியும். நாங்க இல்லாம பேசிட்டு இருக்கோம். எங்க கட்சி தலைவர்
திரு அக்னி செல்வராஜ் அவர்கள் சமுதாய பிரச்சனைகளை பத்தி பேசினாரு. அப்ப இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஓரளவுக்கு, இல்லைங்களா? அப்ப எங்களுக்கு எல்லாமே தெரியும்பா. இருந்தாலும் வந்துட்டு அந்த கொடுக்குற 2000மோ 5000மோ வாங்கிட்டு ஒரு மாசத்துக்கான மளிகை சாமான நாங்க வாங்கி அப்படியே ஓட்டுறோம்பா. ஏகப்பட்ட கடன் இருக்குது, அந்த கொடுக்குற அந்த 5000த்துக்கு ஒரு மளிகை சாமானை வாங்கிட்டு ஓட்டுறோம்ப்பா. இல்ல வீட்டு செலவுக்கு கொடுத்துட்டு ஓட்டுறோம்ப்பா, வாடகை கட்டிட்டு ஓட்டுறோம்ப்பா அப்படின்னு. எத்தனை நாள் ஓட்ட முடியும் இது மாதிரி? 1 மாசம் 2 மாசம் ஓட்டலாம். அதுக்கப்புறம் 5 வருஷம் அவங்க ஆட்சி செஞ்சுட்டு ஜாலியா இருக்காங்கல்ல. வருஷம் மழை வருது, புயல் மழை எல்லாம் வருது. அந்த டைம்ல தண்ணியில நம்ம தான் தத்தளிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப தண்ணியில தத்தளிச்சுட்டு இருக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு வராங்க. என்ன எடுத்துட்டு வராங்க பார்த்தா தக்காளி சோறு எடுத்துட்டு வராங்க. தக்காளி சோறு நீங்க போட்ட வாக்குகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறது தக்காளி சோறு. ஏன் தக்காளி சோறு நமக்கு வந்துட்டு சொந்தமா வாங்கி தின்ன முடியாதா? இவங்க தான் வந்து போடணுமா? இல்ல தக்காளி சோறு போடுறதுதான் உன்னைய வந்து சட்டசபைக்கு அனுப்பணுமா? இதெல்லாம் வந்து மக்களாகிய நீங்க கேட்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், சரிங்களா? எல்லாருக்குமே அந்த ஆதரவு உள்ள இருக்கு. ஆனா எதுவுமே மாறாதுன்ற ஒரு மனநிலைக்கு நம்மளை வந்துட்டு பக்குவப்படுத்திட்டு நம்ம போயிட்டு ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம். எங்க தாத்தா காலத்துல இருந்து பாட்ட காலத்துல இருந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், அதனால அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். அவன் செஞ்சான் செய்யல, யாரு அவன் எதுவுமே தெரிய தேவையில்லை. நான் வந்துட்டு இத்தனை தலைமுறையா இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுருக்கேன், அதனால அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன். இப்படி ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி சிந்தனையில போயிட்டு ஓட்டு போட்டுருக்கோம். விவசாய நிலத்துலதான் ஆர்போட்டு கட்டுவேன்னு அரசாங்கம் வந்து குறிக்கோளா இருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணகிரியில பாத்தீங்கன்னா என்னோட சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. அங்க ஒரு 3000 ஏக்கர் விவசாய நிலம், விவசாய நிலத்துலதான் சிப்காட்டை கட்டுவேன்னு நின்றுட்டு இருக்காங்க. இது நமக்கு வந்துட்டு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம வந்துட்டு வடசனையில இருக்கிறோம், நமக்கு என்ன விவசாய நிலம், நம்ம இங்க எப்படி வச்சிருந்தா ஒரு வீடு அப்படின்னு நம்ம இருக்கிறோம். அவங்க எப்படின்னா போட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்காம இருக்கும். இன்றைக்கு அவன் விவசாய நிலம் பறிக்கப்படுகிறது என்றால் நேற்று நம் விவசாய நிலம் பறிக்கப்பட்டுள்ளது. அதனாலதான் நம்ம வந்து சிட்டியில வரணும். எத்தனை பேர் இதுல விவசாயி இருக்கீங்க? எத்தனை பேருக்கு விவசாய பூர்வீகம் இருக்குது? இன்னைக்கு வந்துட்டு நம்ம சிங்கார சென்னையில வந்துட்டு கூலி தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம், வேற வேலைகளுக்கு போயிட்டு இருக்கோம், விவசாயம் பண்ண மாட்டோம். அப்புறம் வந்துட்டு விவசாயத்தை கடைபிடிப்பேன், நான் விவசாயி அப்படின்றது வந்துட்டு அரசியலுக்காக மட்டும் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. சொல்ற யாருக்குமே வந்துட்டு ஒரு விவசாய நிலம் கிடையாது. இருந்தாலும் எல்லாத்தையும் வந்துட்டு பாட்டு போட்டு வித்துறாங்க. அப்ப விவசாய நிலத்துலதான் இவங்க வந்து சிப்காட்டு கட்டுவாங்க, விவசாய நிலத்துலதான் இவங்க வந்துட்டு இது பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டுவாங்க. அதே மாதிரி ஏரி குளம் எல்லாத்தையும் அழிச்சு பாட்டு போட்டு வித்துடுறாங்க. அப்புறம் மழை தண்ணி வரும்போது எங்க போகும்? நம்ம வீட்டுக்குள்ளதான் போகும். அப்ப அந்த மழை தண்ணி வருது, அந்த மழை தண்ணிக்கு ஒரு புயல் நீர் வடிகாலு வசவசம் பண்றாங்க. எங்க குளத்தூர்ல போனீங்கன்னா எங்க தலைவர் வந்துட்டு கழக தலைவர் எங்களுடைய, நான் முதல்ல நீ வந்து எம்எல்ஏ தான் சொல்றேன். நீ வந்து முதல்ல தொகுதிக்கு எம்எல்ஏ, அதுக்கப்புறம் தான் நீ முதலமைச்சர், கழக தலைவர் எல்லாமே. அப்ப வருஷமா கட்டுறாரு. புயல் நீர் வடிகால்னு ஒரு ஃபண்டு போயிட்டே இருக்குது, நிதி போயிட்டே இருக்குது. வருஷம் புயல் நீர் வடிகால் கட்டுறாரு. வருஷம் அந்த புயல் நீர் வடிகால் எங்க கட்டுறாங்க அது மேலே தண்ணி நிக்குது, காவால இருந்து தண்ணி ஓடுது. அது காவால இருந்து வர தண்ணியில பாம்பெல்லாம் ஏஞ்சி வருது. மக்கள், என்னோட சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், எல்லாரும் வயதானவர்கள் எல்லாரும் அந்த தண்ணியில நடந்து போறாங்க. டெங்கு கால்ரா எல்லாம் வந்து இங்க அங்க அவசரப்பட்டு வருவோம். கடைசியில இவங்க எல்லாத்துக்கும் கொண்டு வர தீர்வு என்னது? தக்காளி சோறு. அது பொட்டலமா எடுத்துட்டு வராங்க, தக்காளி சோறு போட்டோம் அப்படின்னு. வெக்கமா இல்லை எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு? இந்த மக்கள் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கேட்க வேண்டிய நேரம் தான் தேர்தல் நேரம். அதையும் நம்ம கை விட்டுட்டு ஆனா போப்பா எதுவும் மாறப்போது இல்லைன்னா அவங்களுக்கே கொடுத்திருந்தேன்னா கடைசி வரைக்கும் நம்ம இங்கதான் இருப்போம். சரிங்களா? அதனால நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும். நான் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. அப்ப இப்ப வந்து நம்ம பாராளுமன்ற தேர்தல் நடக்குதுங்க. பாராளுமன்ற தேர்தல்னா என்னன்னா, இதுல வந்து யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்க வந்து டெல்லியில உள்ள பாராளுமன்றத்துல வடசென்னை சார்பாக போய் குரல் எழுப்பணும். சரிங்களா? அப்ப கடந்த 5 வருஷம் வந்துட்டு பாராளுமன்ற வடசென்னை பாராளுமன்ற பிரதிநிதியாக யார் இருந்தாருன்னா, இப்போ திமுக சார்பாக நிற்கிற கலாநிதி வீராசாமி அவர்கள் தான் கடந்த 5 வருடமாக பாராளுமன்ற வேட்பாளராக இருந்தார். அப்ப அவர் வடசென்னையை சார்ந்தவரான்னு கேட்டா கிடையாது. வடசென்னை பக்கம் எவ்வளவு வாட்டி வந்திருக்காருன்னு யாருக்கு தெரியும்? கட்சிக்காரங்க கல்யாணத்துக்கு மட்டும் வந்துட்டு தலை காட்டி போவாரு, அவ்வளவுதான். ஆனா நான் அப்படி இல்லை. நான் வடசென்னையிலே பிறந்து வடசென்னையிலேயே படிச்சு
வடசென்னை மக்களுடைய பிரச்சனைகள் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு அந்த காலத்துல இருந்து இங்கே இருக்கிற ஆளு. வடசென்னை பிரச்சனையா வடசென்னையில உட்காரணும் தான் தெரியும். ஆனா இன்னைக்கு வந்துட்டு போட்டியிடுற வேட்பாளர்ல முக்காவாசி ஆளுங்க வடசென்னை கிடையாது. திமுக அதிமுக யார் வேணா எடுத்துக்கோங்க, எல்லாம் போயிட்டு பாருங்க. தேர்தல் ஆணையத்துல வந்துட்டு அவங்க இணையதளத்துல அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பதிவிறக்கம் பண்ணி பாருங்க. வடசென்னை சார்ந்தவர்கள் வடசென்னையில் இருக்கும் ஆளுங்க வேட்பாளர் பாதி பேர் முக்காவாசி பேர் கிடையாது. அது இளம் வேட்பாளர், என்னை விட இளம் வேட்பாளர் யாரும் எல்லாருக்கும் நான் வேலை செய்யணும். சும்மா வந்துட்டு மேடையில சொல்றதுக்கு மட்டும் கிடையாது. நீங்க நாளைக்கு என் நம்பருக்கு கால் அடிச்சா கூட நான் ஒண்ணு எடுத்து பேசுவேன். என்ன பிரச்சனைனாலும் நான் களத்துல வந்து நிற்பேன். என் நம்பர் கூட நீங்க நோட் பண்ணிக்கோ, நோட்டீஸ் கொடுங்க. அப்ப நான் வந்துட்டு நம்பர் தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேல மக்களாக நீங்கள் தான் வந்துட்டு அணுகணும். நானும் வந்துட்டு மக்கள் பசையில பார்த்து என்னால முடிஞ்சது எத்தனையோ ஆர்டிஐ போட்டிருக்கோம், எத்தனையோ வழக்குகள் தொடுத்திருக்கோம், ஐயா சொன்ன மாதிரி எத்தனையோ போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். ஆனா அதுக்கு மேல சில விஷயங்கள் நம்ம கண் பண்றது கிடையாது. ஏன்னா சென்னைங்கிறது பறந்து விரிந்த ஒரு இடம். அப்ப ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம சரி செய்ய முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரத்துல முடியாம போயிடுது. அப்ப மக்களாகிய நீங்கள் வந்துட்டு தலைவர்களா அணுகுங்க. அது ஜெயிச்ச கட்சியை மட்டும் கிடையாது, எல்லா கட்சியும் அணுகலாம். நான் ஜெயிக்கிறதோ இல்லையோ நான் இதே வடசென்னையில தான் இருப்பேன். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் பெரிய பிரச்சனை கிடையாது. மக்களுக்காக நிற்கிறோம்ன்றதுக்காக தான், நேர்மையா நிற்கணுன்றதுக்காக தான் வந்து நின்று. அப்ப மக்களாகிய நீங்கள் தான் வந்து கடைசியில சிந்திக்கணும். இந்த மாதிரி புதிய உணர்வு ஒரு மாற்றத்துக்காக, வெறும் மாற்றம்னு மட்டும் சொல்லாம, மாற்றம் கிடையாது. நான் வந்து திமுகவுக்கு மாற்றம் அதிமுகவுக்கு மாற்றம் திமுகன்னு சொல்றதுக்கு நான் வரல. மக்கள் பிரச்சனைக்கு உண்மையான ஒரு நேர்மையான ஊழலற்ற மக்கள் நலம் விரும்பும் அரசியல் வேண்டுமானால் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு தான் மக்களின் தீர்வு. நாங்கள் மாற்றம் அல்ல, நாங்கள் தான் தீர்வு. அப்ப இந்த தீர்வை வந்துட்டு நீங்க வந்து ஆதரிக்கணுமா எதிர்க்கணுமான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? அப்ப ஆட்டோ சின்னம் நமது சின்னம், வெற்றி சின்னம். தேர்தல் நாள் ஏப்ரல் 19 மறக்காம போய் வாக்களிங்க. முதல்ல எல்லாரும் போயிட்டு வாக்களிங்க. 10 பேருக்கு மேல வாக்களிக்கிறதே கிடையாது. கடந்த தேர்தலில் சென்னையில பாத்தீங்கன்னா 50%, 51% தான் வாக்குப்பதிவே ஆகுது. அதாவது வடசென்னையில பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல 50% ஆளுங்க தான் வாக்களிக்கிறாங்கன்னா 10 லட்சம் பேர் தான் வாக்கு பண்றாங்க. அப்ப அதுல வந்துட்டு ஒரு 5 லட்சம் பேர் வாக்கு சேகரிச்சாலே நம்ம வந்து வெற்றி பெற முடியும். அதாவது 20 லட்சம் மக்கள் வந்து வாக்காளர்கள் மட்டும்தான். அது தவிர நம்ம தங்கை தம்பி சின்ன பிள்ளைங்க நம்ம பசங்க எல்லாரையும் எடுத்தீங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் வடசென்னையில இருக்காங்க. அப்ப அத்தனை பேருக்கு நீ செய்ய வேண்டியதை வெறும் 5 லட்சம் பேரோட வாக்கை வந்து சேகரிச்சு நீ வந்து வெற்றி பெற்று வந்துடுற. அதுலயும் வந்துட்டு பணப்பட்டுவாதான். அது வந்து எவ்வளவுதான் நம்ம இல்லைன்னு சொன்னாலும் காசு கடைசியில போதான் செய்யுது. அதுக்கான ஆளுங்க தான் வந்து ஓட்டு போடுறாங்க. அது காசு வாங்குற ஆளுங்க வந்துட்டு நாணயமா ஓட்டு போடுறாங்க, அவங்கள வந்து பாராட்டு. அப்ப மத்தவங்களாம் ஏன் ஓட்டு போட மாட்டீங்க? அடப்போப்பா எதுவும் மாற போறது கிடையாது, என் ஓட்டுல என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு ஒரு 20,000 25,000 பேர் ஓட்டு போடாம போயிடுவாங்க. பாதி பேர் போன வாட்டி நாங்க போய் கேட்டதுக்கு எதுக்குமா ஓட்டு போடலாம், இல்லை கொரோனா காலம் வெளியே வரதுக்கு பயமா இருந்தது அதனால ஓட்டு. இப்ப கொரோனா எதுவும் இல்லைங்க, தைரியமா போய் ஓட்டு போடுங்க. சரிங்களா? அப்போ முதல்ல போய் எல்லாரும் வந்து வாக்கு செலுத்துங்க. உங்க வாக்கு வந்துட்டு நீங்க செலுத்தல அப்படின்னா உங்க பேர்ல வேற யாராவது செலுத்திட்டு போயிடுவாங்க. அடுத்த வாட்டி பாத்தீங்கன்னா ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கு. முதல்ல போய் வாக்கு செலுத்துங்க. 100% வடசென்னையில் வாக்கு பதிவாக வேண்டும். அதுதான் என்னோட முதல் எண்ணம். யாருன்னா ஓட்டு போடுங்க. எதுக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடணும், ஏன் வாக்கு செலுத்தணும்ன்றதை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் மக்கள் ஆகிய நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். முதல்ல போய் ஆனா வாக்கு செலுத்துங்க. வாக்கு செலுத்தாம வீட்லயே இருந்து அனுப்பப்பா நான் என்னப்பா நம்ம ஒரு ஓட்டுல என்ன ஆயிட போகுது அப்படின்லாம் நினைச்சு தயவு செஞ்சு இருக்கிறாதீங்க. வாக்கு உங்கள் உரிமை. ஒரு அரசியல் அமைப்பையே வந்துட்டு மாற்றும் சக்தி மக்களிடம் இருக்குது. அந்த மக்கள் சக்தியை வந்துட்டு மக்கள் என்னைக்கு உணர்ந்து வராங்களோ அன்னைக்குதான் பெரிய மாற்றம் உண்டாகும். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுல புரட்சி நடந்தது. அந்த புரட்சியில நானும் இருந்தேன். 2 வாரம் 3 வாரம் நடந்த புரட்சி. அது வந்துட்டு நிறைய அரசியல் கட்சிகளை வந்துட்டு எங்க கட்சி தான் அது தலைமை தாங்கிச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. அது வந்து ஒரு மக்கள் புரட்சி. எங்க கட்சியுமே கூட நான் வந்துட்டு நாங்க தான் நடத்தணும்னு என்னைக்குமே சொல்ல மாட்டேன். அது மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களாக ஒன்றிணைந்து ஒரு உணர்வோடு நடத்தப்பட்ட ஒரு புரட்சி. இந்தியாவே திரும்பி பார்த்தது, ஏன் உலகமே திரும்பி பார்த்தது. உலக தமிழ் பேரியக்க நிறுவன தலைவருமான மத்திய சென்னை வேட்பாளருமான கரு சந்திரசேகர் ஐயாவை பெயரை அழைக்கிறோம். பாருங்கள் மாணவர்களே,
ஏனென்றால் நமது பெரியவர்கள், நமது சொந்தங்கள் எல்லாம் என்று 50 வருட இந்த திராவிட அரசியலில் தங்களை அர்ப்பணித்து விட்டனர். அவர்களுக்கு தமிழ் தேசியம் என்னால் என்று கூட தெரியாது. காரணம், குழந்தை பருவத்திலிருந்து நம் பெற்றோர்களும் நம்முடைய சுற்று உறவுகளும் இந்த 2 கட்சிகளை பற்றியே பேசி பேசி நமது மனப்பான்மை மாற்றிவிட்டனர். இப்பொழுதுதான் புதியதாக இந்த 10 ஆண்டு காலமாக தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்ன என்பதை நினைவுபடுத்தி சென்ற எனது தமிழ் இனமான ஈழப்போரில் உயிரிழந்த அந்த 3 லட்சம் உயிர்கள் தான் இன்று உலக அளவில் தமிழர்கள் யார் என்பதை நினைவுபடுத்துகின்றன. 2009க்கு முன்னர் தமிழர் என்றால் என்ன எனக்கு என்று தெரியாது. நம்மளுக்கு என்ன இருக்கு? திமுக அரசு, அதிமுக அரசு, காங்கிரஸ் அரசு மத்தியில, பிறகு பாஜக, இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் உலகையே ஆண்ட என் தமிழ் இனம் எங்கே போயிற்று? அந்த இனத்தை என் மக்களிடம் சென்றடைய செய்யாதவர்கள் யார்? இந்த 50 ஆண்டுகள் ஆண்ட இந்த அரசியல்வாதிகளே இதற்கு காரணம். என்னுடைய இனத்தை அழிப்பதற்கு இவர்களுக்கு எவ்வாறு தொலைநோக்கு பார்வையை உருவாக்கி கொடுத்தது எந்த அரசு? இதற்கு நான் நிறைய விளக்கங்களை இவருடன் கேட்கவில்லை. என்னுடைய பாட புத்தகத்தில் என்னுடைய முன்னோர்களின் வரலாறு இடம்பெற்றால் மட்டுமே எனது மாணவர்கள் அதை கற்பித்து நாமும் என் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்று வீறு கொண்டு எழுந்து அதற்கான திட்டத்தை செய்வார்கள். ஆனால் இன்று நம் பாட புத்தகத்தில் நமது வரலாறே கிடையாது. அப்பொழுது எப்படி இந்த மாணவர்களுக்கு அந்த சிந்தனை உதிக்கும்? அவர்கள் எப்படி என்னுடைய மொழியை காப்பாற்றுவார்கள்? அவர்கள் எப்படி என் மண்ணை காப்பாற்றுவார்கள்? அவர்கள் எப்பொழுது என்னுடைய வரலாற்றை மீட்டெடுப்பார்கள்? எனது தமிழர் இறையாண்மையை எப்பொழுது காப்பாற்றுவார்கள்? இதற்கு விடை எதுவும் தெரியாததால் தான் நம்மால் முடிந்த தமிழ்நாட்டில் ஆங்காங்கே சுதந்திரமாக பேசுவதற்கு இந்த தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு எடுக்கும் இந்த தேர்தல் பொதுக்கூட்டமாகும். போராட்டத்தில் எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு தெருவை எடுங்க, பாருங்க அந்த தெருவில் எத்தனை தமிழர் கடை வச்சிருக்காங்க. நீங்களே பாருங்க, தமிழ்நாட்டு கூட சொல்றேன், ஏன் ஒரு கிராமத்துல கூட சொல்றாங்க, கிராமத்துல போய் பாருங்க, 4 பொட்டி கடை இருக்குது. அந்த 4 பொட்டிகளோட ஒரு தமிழ் கூட அந்த பொட்டி கடையில இல்லை. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த தமிழ் வணிகர்கள் என்ன பண்றீங்க தமிழ்நாட்டுல? அதற்கான என்ன முயற்சிகள் நீங்க பண்ண போறீங்க? இதை நாங்க தமிழ் தேசிய அரசியல் அமைப்பின் கூட்டாக உங்களை நாங்கள் கேட்கின்றோம். எப்பொழுது நமது வரலாறுகள் பாடத்தில் இடம்பெறுகிறதோ அப்பொழுதுதான் என்னிடம் வீடு கொண்டு எழுச்சி பெறும். ஆனால் நாம் அதை முன்னெடுத்து எந்த ஒரு தமிழ் அமைப்புகளும் இதற்கான ஒரு திட்டத்தை செய்வதில்லை என்பதையும் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு இதனை இந்நாளில் தெரிவிக்கின்றது. தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அமைப்புகள் 100க்கும் மேற்பட்டு இருக்கின்றன. அரசியல் வரும்போது ஆங்காங்கே யார் பணம் அதிகமா தருகின்றார்களோ அவர்களுடன் கை கோர்த்து அவர்கள் கொடுக்கின்ற பொருளாதாரத்தில் அடிமையாகி விடுகின்றனர் நமது தமிழ் தேசிய தலைவர்கள். ஆனால் இந்த தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு யாரிடமும் எக்காலத்திலும் பணத்திற்காகவோ எங்களுடைய தமிழர்களின் வருங்கால மாணவர்களின் கனவு திட்டத்தை நாங்கள் அடகு வைக்க மாட்டோம் என்பதையும் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசியல் கூட்டமைப்பின் வழிகாட்டலில் நம் அனைத்து இயக்கங்களும் வழிநடத்தும் மரியாதைக்குரிய பாவலர் ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்.
வழிநடத்தவர்கள் தான் ஆளுகின்றார். அவர்களுடைய பேச்சு மொழி, எழுத்து மொழி, படிப்பு மொழி எல்லாம் அவர்களுடைய மொழியாக இருக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு வந்தால் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளுகின்றார்களா என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது, இங்கே தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளவில்லை, தமிழ்நாட்டை திராவிடர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் தான் ஆளுகின்றார்கள். அப்படி திராவிடம் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் ஆளுவதால் இன்றைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடாக இல்லை. எங்கே பாருங்கள், நம்முடைய மேடையின் பக்கத்தில் இருக்கின்ற கடைகளை பாருங்கள். A1 மென்ஸ் வேர் தமிழ்நாடாக இல்லை. தமிழ்நாட்டு தெருக்களில் தமிழ்தான் இல்லை. தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புகளில் தமிழர்கள் தான் இல்லை. தமிழ்நாட்டினுடைய திருக்கோயில்களில் தமிழ் வழிபாடு இல்லை. தமிழ்நாட்டினுடைய பள்ளிகளில் தமிழ் படிக்கின்ற மாணவர்களுக்கு தமிழை சொல்லிக் கொள்கின்ற வழக்கம் இல்லை. கருணாநிதி எல்லாவற்றையும் வேறறுத்து விட்டார். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் வாக்காளர்களுக்கெல்லாம் அது தெரியாது. அதை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை. ஏன் என்றால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு உறுதிமொழியை கொடுத்து ஆட்சியை பிடித்து விடுவது, அதை அத்தோடு மறந்து விடுவது, அதற்கு பின்னால் யாரும் அதை பற்றி கேள்வி கேட்கவே முடியாது. இன்றைக்கு இந்த நாடு வெற்றுத்தனமாக தமிழ்நாடு என்று இருக்கின்றதை தவிர தமிழ்தான் நாடு என்ற நாடாக இது இல்லை. இப்ப தமிழ்தான் தமிழை நாடு என்ற நாடாக ஆக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான தமிழர்களுடைய மனத்திலே இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. நமக்கு பேர் மட்டும் வீரன்னு பேரை வச்சுக்கிட்டு கோழைத்தனமாக வருகின்றவர்களுடைய காலில எல்லாம் விழுந்து வழங்கினால் இந்த மண்ணின் உரிமையாளர்கள் தானே நாம். நமக்கென்று ஒரு சிறு வீடு, ஒரு குடிசை இருந்தால் அந்த குடிசையினுடைய சாவி யாருடைய கையில இருக்க வேண்டும்? அந்த குடிசையினுடைய சாவி அந்த குடிசைக்கு யார் உரிமையாளரோ அந்த அம்மையாரிடம் இருக்க வேண்டும், அந்த ஐயா கிட்ட இருக்க. அது நம்மிடம் இன்றைக்கு இருக்கின்றதா? நம்முடைய சென்னை மாநகரை எடுத்தால் 3 தொகுதிகள் இருக்கின்றது. வடக்கு தொகுதி, மத்திய தொகுதி, தெற்கு தொகுதி என்று இருக்கிறது. இந்த 3 பாராளுமன்ற தொகுதிகளையும் பார்த்தால் எவ்வளவு பெரும் பரப்பு, எத்தனை லட்சம், 1.5 கோடி மக்களை கொண்ட ஒரு பெரிய தொகுதி. ஆனால் இந்த பரப்பில் நம்முடைய ஆட்சி அதிகாரம் என்ன இருக்கின்றது? இந்த வண்டிய வாகனங்கள் எல்லாம் நம்முடையது என்று சொல்லிக் கொள்வதற்கான தகுதி நமக்கு என்ன இருக்கின்றது? பக்கத்தில் இருக்கின்ற மீன்பிடி துறைமுகம் நம்மாதான் இருக்கின்றதா? கப்பல் கூடங்கள் இன்றைக்கு 3 கப்பல் கூடம் இருக்கின்றது. எண்ணூர் இருக்கின்றது, சென்னை இருக்கின்றது, சென்னைக்கு தாண்டி ஒன்று இருக்கின்றது. நம்முடைய சென்னை கப்பல் கூட நம்முடைய கையில, இந்திய அரசாங்கத்துடைய கையில இருந்த பொழுது பார்த்தால் அங்கெல்லாம் இந்தியில எழுதியிருக்கிறது. இப்பொழுது 2 விரிவுபடுத்தப்பட்ட துறைமுகம் இருக்கின்றது. 3 துறைமுகங்களில் 2 வடநாட்டுக்காரருடைய துறைமுகம். தொழிற்சாலைகள், வண்டி வாகன தொழிற்சாலைகள் எல்லாம் எது நம்முடையது? நம்முடைய பிள்ளைகளை நாம் எதற்காக படிக்க வைக்க வேண்டும்? அவர்களுக்கு வேலை தருகின்றவன் இன்னொருவன் வேலை தருகின்றான் என்றால் முதலாளி வெளிநாட்டுக்காரன். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அடிமைத்தனமாக கூலிக்கு வேலை செய்கின்றவர்கள் சம்பளத்தில். இதெல்லாம் யார் கேட்பது? இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற பெரும் முதலாளிகளாக அரசியல்வாதிகள் தான் இருக்கின்றனர். எல்லா மாநிலத்திலேயும் பாருங்கள், அரசியல்வாதிகள் தான் பெரும் பணக்காரர்கள். அரசியல்வாதிகளுடைய கையில் தான் பெரிய சாராய ஆலைகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்றது. நம்முடைய வேலைக்கு போகின்ற நம்முடைய உடன்பிறப்புகள் எல்லாம் காலையில வேலை செய்துவிட்டு மாலையில வீட்டு வருவதற்கு முன்னால் மதுக்கடைக்கு போகாமல் யாரும் திரும்புவதில்லை வீட்டு. என்ன அரசாங்கம் இது? என்ன நாடு இது? இதை சொல்லுவதற்காகத்தான், செய்வதற்காகத்தான், இதை திருத்துவதற்காகத்தான் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு. நாங்கள் வேடிக்கைக்காரர்கள் அல்ல. நாங்கள்லாம் திரைப்படத்தில் நடித்து விட்டு எங்களுடைய முகத்தை காட்டி வாக்குகளை வாங்க வேண்டும் என்று வருகின்றவர்கள் அல்ல.
கருணாநிதி அவர்களைப் போல நாங்கள் எல்லாம் வசனத்தை எழுதி எழுதி யாரோ பேச, அந்த படத்தை எவரோ தயாரிக்க, அதை யாரோ பார்க்கின்றவர்கள் எல்லாம் கருணாநிதி தான் பெரிய அறிவாள் என்று பேசிக்கொண்ட நிலைமைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள். நடிப்பு வேறு, உழைப்பு வேறு. நடிப்பை உழைப்பாக்கி அவர்கள் திரைப்படங்களிலே இருந்து, கோடம்பாக்கத்திலே இருந்து கோட்டைக்கு சென்றவர். அவர்கள் பேச்சு, செயல், எழுத்து எல்லாமே நடிப்பு. எம்ஜிஆர் முதற்கொண்டு, ஜெயலலிதா முதற்கொண்டு எல்லாரும், இன்றைக்கு இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு நடிகர் தான். இந்த தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து ஒரு நடிகனாக பிறந்தால்தான், ஒரு திரைப்படத்திலே நடித்தால்தான் அவன் தான் இந்த நாட்டிற்கு அறிவுரை சொல்ல தகுதி பெற்றவன் என்கின்ற நிலை இருக்கின்றது. அதனால் உண்மையான அறிவாளிகள் எல்லாம் இன்றைக்கு காணாமல் போய்விட்டார்கள். நாட்டை பற்றி சிந்திக்கின்றவர்கள், மக்களை பற்றி சிந்திக்கின்றவர்கள், ஊர் உலக நடவடிக்கைகளை எல்லாம் அறிந்து தெரிந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அரசியலை விட்டு ஒதுங்கிவிட்டார்கள். அப்படி ஒதுங்குகின்ற நிலை தவறு என்பதை சுட்டி காட்டுவதற்காக தமிழ்நாடு மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் உண்மையான அரசியல்வாதிகளால் வழிநடத்தப்பட வேண்டும். தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்துவிட்டு இந்த நாட்டிற்கு விடுதலையை வாங்கி கொடுத்த சக்கீழ்த்த சிலம்பனார் போன்றவர்களை எல்லாம் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். திரைப்படத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு வண்டியை இழுத்துட்டு போனா அவனுக்கு கைத்தட்டி விட்டு அவனையே தலைவனாக்கி அவனுக்கு வாக்களித்து இந்த நாடு, தமிழ்நாடு தான் மிகவும் கீழ்நிலையில் போய்விட்டது. கேரளத்தில் ஒரு மம்முட்டியை போல நடிகர் கிடையாது. கன்னடத்தில் ராஜ்குமார் போல தமிழனை எதிர்த்தவன் கிடையாது. அதே போல என்டி ராமராவை போல நடிகன் கிடையாது தெலுங்குல. அப்படி வந்த என்டி ராமராவையே அவருடைய மருமகன் வீட்டுக்கு அனுப்பிச்சுதான் போயாங்க. அவருடைய பொண்ணையே கட்டிக்கிட்டு அவருடைய அமைச்சரவையிலே இருந்துகிட்டு அதே சந்திரபாபு நாயுடு அவரை அனுப்பிச்சிட்டு இவர் முதலமைச்சர் ஆயிட்டார். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான், தமிழ்நாட்டிலே இருந்திருக்க மாட்டான், தமிழையே பேச மாட்டான், தமிழையே படித்திருக்க மாட்டான், ஒரு தமிழ்நாடும் இருந்திருக்க மாட்டான். ஆனால் வந்தவர்களுக்கெல்லாம் நாம் கோடம்பாக்கத்திலே இருந்து அழைத்து சென்று அவர்களை குறிஞ்சி மலர் என்று கொண்டாடி அவர்களை இந்த நாட்டினுடைய அமைச்சர்களாக, முதலமைச்சர்களாக ஆக்குகின்ற கொடுமை இருக்கிறது. இந்த கொடுமையை தீர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற வாக்காளர்கள் எல்லாம் திருந்த வேண்டும், நன்றாக சிந்திக்க வேண்டும். நாம் என்ன கொத்தடிமைகளா? ஒரு கட்சிக்கு நாம் உறுப்பினராக இருந்திருக்கலாம், ஒரு கட்சியினுடைய கொள்கையை ஆதரித்திருக்கலாம் ஒரு காலத்தில். ஆனால் அதற்காக அந்த கட்சி செய்கின்ற கொடுமைகளுக்கெல்லாம், தமிழ் இனத்திற்கு செய்கின்ற கேடுகளுக்கெல்லாம், தமிழனை பதவியை கொடுத்த தமிழர்களை எட்டி உதைத்து இங்கே திராவிடம் வாழ்க என்று சொல்லுகின்ற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தமிழர்கள் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்றால் நாங்கள் கொத்தடிமைகள் அல்ல. எந்த கட்சிக்கும் நாங்கள் எந்த கட்சியையும் கொள்கை அடிப்படையிலே ஆதரிக்கின்றவர்கள். ஆனால் கொள்கையை போல செயல்பாடு இல்லை என்றால் எந்த கட்சியையும் நாங்கள் தூக்கி எறிந்துவிட்டு புதிய பாதைக்கு வருவோம் என்கின்ற வெளிச்சத்தை தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் இன்றைக்கு இந்த மேடையை அமைத்திருக்கின்ற பகுதி கவிஞர் கண்ணதாசன் நகர், கவியரசு கண்ணதாசன் நகர். கண்ணதாசன் அவர்களுடைய பெயரை இந்த ஊர் பகுதி தாங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அருமையான கவிஞர், தாய்மொழி பற்றாளர். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி தமிழை பற்றி சொல்லுகின்றார் கவிஞர் கண்ணதாசன். அண்ணன் தங்கச்சியினுடைய உறவில் சொல்லுகின்றார் பொதிகை மலை தோன்றி வளர் தமிழ் போல என்று சொல்லுகின்றார். அந்த கண்ணதாசன் ஒரு படத்தில் எழுதினார். அந்த படத்தினுடைய பாடல் எனக்கு அரைகுறையாக நினைவிருக்கின்றார்.
அந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் திரைப்படங்களிலே எந்த படத்திலே பார்த்தாலும் ஒரு கிளப் டான்ஸ் என்று சொல்லுவார்கள். ஆடம்பரக்காரர்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்க அதிலே ஒரு பெண் வந்து நடனம் ஆடுவாள். அவள் பாடுகின்ற பாடல் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும். அந்த பாடல் எனக்கு நினைவுக்கு வருகின்றது. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய நான் ஒரு காதல் சன்னியாசி, நான் ஒரு காதல் சன்னியாசி, நாளொரு மேடை என்றாசை. சினிமாக்காரனுக்கு அதுதானே தெரியும், சினிமால இருந்து வருகின்ற முதலமைச்சர்களுக்கு அதுதானே தெரியும். நான் ஒரு காதல் சன்னியாசி, சன்னியாசிக்கு எப்படி காதல் வரும்? ஆனால் காதல் வந்த பின்னால அவன் இதுவரை ஆண்களை தொட்டதில்லை, பிள்ளை 2க்கும் மேல் நான் பெற்றதில்லை. ஆனா அவர் சொல்லுகின்றார் பாருங்க, இந்த திராவிட கட்சியை சார்ந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் கூத்தாடிகள். இந்த கூத்தாடுகளுக்கு கொண்டாட்டமே தவிர அவர்களுக்கு எதை பற்றியும் எந்த கவலையும் இல்லை என்பதை சொல்லி பாடுகின்ற ஒரு பாடல். அப்படி இந்த நாட்டை தமிழ் வாழ்க என்று சொல்லி, தமிழர்கள் வாழ்க என்று சொல்லி, தமிழர்களுக்காகத்தான் ஒரு கட்சியை தொடங்குகின்றோம் என்று திராவிட கட்சி என்று திராவிடர் என்று அதற்கு பெயர் மாற்றி தமிழர்களுடைய ஆட்சியை அரசியலை தங்களுடைய கைவசப்படுத்தியவர்களுடைய சூழ்ச்சி வலையிலே இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. இந்த சூழ்ச்சி வலைகளை எல்லாம் தெரிந்தவர்கள் அந்த சூழ்ச்சி வலையை அறுத்து எறிந்துவிட்டு தமிழர்களுக்கு உண்மையான தமிழ் பற்றை ஊட்ட வேண்டும். தமிழர்கள் என்பது இந்தியாவில் எந்த ஒரு மொழிக்கும் அடிமையானவர்கள் அல்ல. சொல்ல போனால் இந்தியாவில் பல மொழி பேசுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த பல மொழி பேசுகின்றவர்கள் இடையே தன்னுடைய தாய் மொழிக்காக குரல் கொடுக்கின்ற ஒரே ஒரு இனம் தமிழ். அதனால்தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இந்தியை கொண்டு வருவோம் என்று வடநாட்டுக்கான தலைவர்கள் எல்லாம் முழங்கிய பொழுது நாம் அந்த இந்தியை எதிர்த்து போராட்ட களம் அமைத்தவர்கள். 1935ஆம் ஆண்டிலேயே இந்திய நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னால், விடுதலை பெற்ற பின்னால் 1965ஆம் ஆண்டு அதே போல் இந்தியை கட்டாயம் என்று மத்திய அரசு அறிவித்த பொழுது நம்மவர்கள் அந்த போரில் ஏறத்தாழ 30-40 பேர் ஒரு நாளில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த கோபத்தில் தமிழர்கள் அளித்த வாக்குதான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான வாக்காக இருந்தது. இன்றைக்கு தமிழர்கள் எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்ந்து அளிக்கின்ற ஒரு தேர்தலாக இனி வருகின்ற தேர்தல் இருக்கிறது. அதற்கான முன்னோட்டம் தான் இன்றைக்கு நாங்கள் சில பேர் மட்டுமே வந்து இந்த கூட்டத்தை நடத்துவோம். வட சென்னையினுடைய முகமாக இருக்கின்ற இந்த கவியரசர் கண்ணதாசன் நகரிலே நடத்துகின்றோம். கண்ணதாசனை போல திராவிட வெறித்தனத்தை எல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளும். அங்கே திராவிடமும் கிடையாது, தமிழ் தேசியமும் கிடையாது, தமிழர் என்ற முழக்கமும் கிடையாது, ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு கூட்டம் என்று கண்ணதாசன் அவர்கள் வெளியே வந்த பின்னால் முழங்கினார். அது போன்ற ஒரு விழிப்புணர்வை இந்த கவியரசர் கண்ணதாசன் நகரிலே நாங்கள் நடத்துகின்ற இந்த தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு கவியரசர் கண்ணதாசனுடைய பெயரை போலவே நாங்கள் இன்றைக்கு இங்கே இருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசினார் இந்த தொகுதியினுடைய வட சென்னையினுடைய தொகுதி வேட்பாளர் தம்பி விஸ்வநாதன், அக்ஷய் விஸ்வநாதன். விட்டா அவரே பேசிக்கிட்டு இருப்பார் போல இருக்கு. இரவெல்லாம் மழை போல பொழிகின்றது. அந்த அக்ஷய் விஸ்வநாதன் உண்மையிலேயே நான் எதிர்பார்த்ததை விட நன்றாக தெளிவாக இருக்கின்றார். இளைஞர்கள் தெளிவாக ஆக வேண்டும். நாம் எதுக்கு இன்னொருத்தருக்கு நாம போன வாக்கு செல்லாத வாக்கும் இப்பொழுது காசு வாங்கிக்கிட்டு போடுகின்ற ஒரு வாக்கும் ரெண்டும் ஒண்ணுதான். அதை விட செல்லாத வாக்கு பரவாயில்ல, தெரியாம குத்திடணும். ஆனா நீங்க காசை வாங்கிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு அந்த வாக்கை யாருக்கு குத்தணும்னு போய் நீங்க அதை காசு கொடுத்தவர்களுக்கு குத்துவதும் தவறு. அதே போன்று
அந்த அந்த வாக்கை பெறுகின்றவர் இந்த நாட்டு பற்று தமிழ்நாட்டு பற்று இல்லாதவர்களுக்கு கொடுப்பதும் தவறு. அதனால்தான் நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். இந்த முச்சந்தியில் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு காலத்தில் மேடை ஏறிய பொழுது நாங்கெல்லாம் படி அரிசி 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுப்போம், ஒரு படி நிச்சயம் இல்லைன்னா முச்சந்தியில வச்சு அடைங்கன்னு கேட்டார் சொன்னார். இப்போ 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி போச்சு. 1 படி அரிசி 1 ரூபாய்க்கும் கிடைக்காது. ஆனா இன்றைக்கு 1 படி அரிசி வாங்கினா 100 ரூபாய் வேணும். இந்த 100 ரூபாய் வருவதற்கு எந்த இடத்திலாவது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது நம்ம வைகோபாலசாமியுடைய கட்சி, வேறு காங்கிரஸ் எந்த கட்சியாவது தடை போட்டுவிட்டார். 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி வேண்டாம், ஒரு 2 ரூபாய்க்காவது 1 படி அரிசி கிடைக்கணும்னு எதையாவது ஒரு நிர்ணயம் செய்திருக்கின்றார்களா? ஆண்டும் ஒவ்வொரு மார்ச் மாதம் வந்தால் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி அதில் வரவு செலவு அறிக்கையை தாக்கல் செய்வது வழக்கம். ஆனால் ஒரு தடவையாவது இந்த நாட்டினுடைய வருமானம் என்ன, இந்த நாட்டினுடைய அரசு செலவினங்கள் என்ன, இந்த மீதி தொகையில் எந்தெந்த திட்டங்களை நீங்கள் செய்தீர்கள், நீங்கள் வந்ததால் இந்த திட்டங்கள் வந்தது, இல்லாமல் போயிருந்தால் எந்த திட்டமும் வந்திருக்காது என்று சொல்லுவதற்கு திமுகவுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சிக்கும் ஏதாவது அருகதை இருக்கா? நாங்கெல்லாம் கோபத்துல கேட்கல. ஆனா இந்த நாட்டு மக்கள் படுகின்ற அல்லலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? வெங்காயம் ஒரு நாள் பார்த்தா 20 ரூபாய், தக்காளி ஒரு நாள் பார்த்தா 100 ரூபாய், இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அது 200 ரூபாய். 200 ரூபாய் கொடுத்தாலும் இதே ஏழை ஜனங்கள், இதே உங்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்கள் வாங்கித்தான் ஆகணும், வாங்கித்தான் சாப்பிடுறாங்க. அதே நேரத்துல இது இந்த விலைதான் இந்த ஒரு ஆண்டு முழுவதுக்கும் என்ற கட்டுப்பாடு ஏதாவது இருக்கின்றன? நீங்க நினைச்சா ஏதோ ஒன்று சொல்றீங்க. நீங்க ஒரு தேர்தலுக்கு வந்தா அந்த தேர்தல்ல எப்படி ஆட்டம் ஆட்டமா நடத்துனீங்க. நம்ம அஜய் சொன்னதை போல போன தேர்தலில் தெரு தெருவா திமுக அவர்களுடைய கூட்டம். அவர்கள் பேசாத பேச்சு இல்லை, அருமையான முழக்கங்களை எல்லாம் வைத்தார்கள். நாங்கள் வந்தவுடனே முதல் கையெழுத்து மது இல்லாத தமிழ்நாடு. இப்ப மது இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா குடிக்கிறவங்களாவது சொல்லணும். மது இருக்கிற தமிழ்நாட்டுல எப்படி உருப்படி ஆகும்? மனிதன் திருந்திய மனதோடு இருக்கணும்னா முதல்ல மது போதை இருக்கக்கூடாது. மது போதை இருக்கணும்னு எந்த மதமாவது சொல்லுதா? இல்ல நம்முடைய தமிழர்களுடைய ஏடு எழுத்து ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கா? திருக்குறள் எழுதும் போது கூட அதை ஒரு பக்கத்துல எழுதுறாரு. முதல்ல ஒரு 10 வரிக்கு மேல எழுதுறார் திருவள்ளுவர். நீ மதுரைத்தான் குடிச்சு நீ வாழ்ந்தாங்கன்னா நீ எக்காடு கட்டுகளை போடாதுனார். அதான் உங்களுக்கெல்லாம் நான் அறிவுரை சொல்ல முடியாதுப்பா. சொல்லி சொல்லி திருந்தாத மக்கள் நீங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த மக்கள்கிட்டயே நீ வாக்கு வாங்கிட்டு, அந்த போதையில இருக்கிற மக்கள்கிட்டயே வாக்கு வாங்கிட்டு, அந்த வாக்கை வைத்துக்கிட்டு நீங்க போட்டுக்கு போயிட்டு அங்க போய் ஏதாவது சீர்திருத்தம் செய்ததாக வரலாறு இருக்கா? ஒரு தவறு செய்தால் அதை அடுத்து திருத்தி செய்யணும். அப்படி திருத்தி செய்யற பொறுப்பு ஒரு கடமை திராவிட கட்சிகளுக்கு என்றைக்குமே இருந்ததாக வரலாறு. ஒரு முறை காவிரியை கர்நாடகம் பறித்தது. தமிழர்களை ஓட ஓட ஒசூர் வரையிலே துரத்தி வந்து கன்னடர்கள் அடித்தார்கள். ஆனால் திராவிடர்கள் ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கு தடை போட்டதா, முறையீடு செய்ததா? தமிழர்களை ஏன் அடிக்க வருகின்றீர்கள் என்று எங்கேயாவது முறையிட்டு அதற்கான தடை செய்திருக்கிறது. இது எப்படின்னு பார்த்தா இதுக்குத்தான் இந்த திராவிடம் தமிழ்நாட்டுல தமிழன் சொல்லிக்கிறதே தப்புன்னு சொல்ற மாதிரி திராவிடம் ஒண்ணு பொருள் கொடுத்தாங்க. அது எவன் இருந்தாலும், ஏன்னா தமிழன்னு சொன்னதுல தமிழ் பையன் வரல ஆளுன்னு நாம் சொல்லுவோம். அவன் தமிழ்நாட்டு அமைச்சர்ல தமிழனா இருக்கிறானா, டெல்லி அமைச்சரவையில தமிழனா இருக்கிறான்னு நமக்கு உணர்வு வரக்கூடாது.
நம்முடைய உணர்வுகளை எப்படி திட்டமிட்டு சாதனைக்கிறார்கள். ஒரு கபடி இருக்க பழி தடுவிடுன்னு விளையாடும். அது தமிழ்நாட்டினுடைய விளையாட்டு. வேற மாநிலத்தில் எல்லாம் இரண்டாவது. அந்த பழி தடுவிடு விளையாட்டுக்கு ஒரு அணி இருக்கு சென்னையில். அந்த தமிழ்நாட்டு அணியில யார் தமிழ் பையனே கிடையாது. நம்முடைய சிந்தனை எல்லாம் எப்படி வீணாகி கொண்டிருக்கின்றது. நம்முடைய சிந்தனை வெறுப்பிலையும் கழிப்பிலையும் நமக்கு இல்லாமல் போயிருக்கு. நாம் ஒரு கட்சியை எதிர்த்தோம், அது வெறுப்பு. அந்த வெறுப்பிலையாவது வெற்றி நம்முடைய அணிக்கு நம்முடைய கட்சிக்கு வருதான்னா இல்ல, இன்னொரு கட்சிக்கு போகுது. சரி, அந்த கட்சியை நாம் தூக்கி பிடித்தால் அந்த பாராட்டுகளாவது நமக்கு தமிழர்களுக்கு கிடைக்குதுன்னா அதுவும் கிடைக்காது. இந்த கட்சி ஜெயிச்சாலும் தமிழனுக்கு பெருமை இல்லை, அந்த கட்சி ஜெயிச்சாலும் தமிழனுக்கு பெருமை இல்லை. நாளைக்கு மோடி வந்து ஜெயிச்சா இன்னும் சுத்தமா எல்லாரும். இப்ப யாருக்குமே எந்த பெருமையும் தமிழருக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில் தமிழர்கள் நன்றாக சிந்திக்கணும். தமிழர்கள் கிரிக்கெட் விளையாட்டுல எவ்வளவு முன்னோடித்தனமாக இருந்தார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்தியாவில் பல கிரிக்கெட் மைதானங்கள் இருக்கிறது, திடல்கள் இருக்கின்றது. அந்த திடலில் ஒன்று சென்னை திடல். சென்னையில சேப்பாக்கத்தில் இருக்கிற திடல் இருக்கு. அது சிதம்பரம் செட்டியார் அவர்களால் கட்டப்பட்டது, தமிழர்களால். அதே போன்று இன்னொரு ஸ்டேடியம், இன்னொரு திடல் அது பெங்களூரிலே இருக்கின்றது. அது பெங்களூரிலே இருக்கின்றது. சின்னசாமி முதலியார் அவர்களால் கட்டப்பட்டது, தமிழர்களால் கட்டப்பட்டது. அங்கேயும் தமிழனுக்கு இல்லை, அங்கேயும் தமிழ்நாட்டு பசங்களுக்கு தமிழ் பசங்களுக்கு இடம் இல்லை. இங்கேயும் சென்னையிலேயும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு இடம் இல்லை என்றால், அதுபோலவே திராவிடம் என்கின்ற கூச்சலிலேயும் தமிழர்களுக்கு முதன்மை கிடையாது, தமிழர்களுக்கு ஒரு உரிமை கிடையாது, தமிழர்களுக்கு தலைமை கிடையாது, தமிழர்கள் சொல்லுவதை கேட்பதற்கு யாரும் கிடையாது. எங்கேயும் தமிழர்கள் இரண்டாம் தர குடிகள் போல இருப்பதை தமிழர்கள் நாம் மாற்ற வேண்டும். அதற்கான உத்வேகத்தை கொடுக்கின்ற இந்த கண்ணதாசன், கவியரசர் கண்ணதாசன் அவருடைய பெயரிலே அமைந்திருக்கின்ற இந்த ஊரிலே வாழ்கின்ற வடசென்னை பகுதியிலே இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். உங்க எல்லோருக்கும் வணக்கம். இந்த பகுதி வாழ் வணிக பெருமக்களே, பொதுமக்களே, இந்த சின்னத்தை நீங்கள் யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆட்டோ ரிக்ஷா எல்லோருடைய கண்களிலும் நாள்தோறும் படுகின்ற ஒரு சின்னம். இந்த சின்னத்திலே அக்ஷய் விஸ்வநாதன் போட்டியிடுகிறார். நாடாளுமன்ற கட்சி மற்றும் நாடாளு மக்கள் கட்சி மற்றும் தமிழ் தன்னுரிமை கட்சி, ஷெட்யூல் வகுப்பினர் ஐக்கிய முன்னணி, உலக தமிழின பேரியக்கம், கடல்சார் மக்கள் நல சங்கமம், RMS தொழிலாளர்கள் கட்சி, இவை அனைத்தும் சேர்ந்து இந்த தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பை உருவாக்கி இந்த நேரத்தில் போட்டியிடுகிறார்கள். இது வட சென்னை என்பதால் நம்முடைய அக்ஷய் விஸ்வநாதன் ஆட்டோ ரிக்ஷாவில் போட்டியிடுகிறார். நீங்கள் நோட்டாவுக்கு போடுகிற வாக்கை ஆட்டோ ரிக்ஷாவுக்கு போடுங்க. நீங்க இங்க போட்டியிடக்கூடிய பெண்ணம்பெரிய கட்சிகளுக்கு வாக்களிக்கிற வாக்கை ஆட்டோ ரிக்ஷாவுக்கு போடுங்க. ஆட்டோ ரிக்ஷாவுக்கு போட்டீங்கன்னா ஒரு நம்பிக்கை கிடைக்கும். என்ன நம்பிக்கை? இவர்கள் போராடுவார்கள். எங்க? நாடாளுமன்றத்திற்கு சென்றாலும் போராடுவார்கள், நாடாளுமன்றத்திற்கு செல்லவில்லை என்றாலும் இந்த சாலையில இறங்கி போராடுவார்கள். இது உண்மை. ஐயா, நம்முடைய தமிழ் தன்னுரிமை இயக்கத்தினுடைய ஐயா பாவலர் மு. ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னதை போல நீண்ட காலமாக போராடி வருகிற தோழர்கள் தான் இவர்கள். எதற்காக எல்லாம் போராடி இருக்கிறார்கள்? தமிழ் மொழிக்காக போராடி இருக்கிறார்கள், தமிழ் இனத்திற்காக போராடி இருக்கிறார்கள், தமிழ் நாட்டை சுரண்டுகிற
அந்நிய ஆற்றல்களை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். யாரெல்லாம் சுரண்டுகிறார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டியது இல்லை. ஒரு மாதத்திற்கு 10,000 கோடியை இந்திய நாடாளுமன்றத்தின் வழியாக மோடி சுரண்டி கொண்டிருக்கிறார். எத்தனை ஆண்டு காலமாக சுரண்டி கொண்டிருக்கிறார்? 10 ஆண்டு காலமாக சுரண்டி கொண்டிருக்கிறார். 10,000 கோடி என்றால் ஒரு தமிழருடைய தலையிலிருந்து ஒரு திங்களுக்கு, ஒரு மாதத்திற்கு 1,500 ரூபாயை திருடுகிறார். இந்த 1,500 ரூபாயை திருடி என்ன செய்யறாருன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு கொண்டு செலவு பண்றார். உத்தரப்பிரதேசத்துக்கார 1 ரூபாய் கொடுத்தா 2 ரூபாய் 73 காசை உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்கி கொடுக்கிறார் மோடி. தமிழ்நாட்டில இருந்து 1 ரூபாய் எடுத்துட்டு போனா 29 பைசாவை திருப்பி கொடுக்கிறார். நமக்கு அவ்வளவுதான் அவர் ஒதுக்கிறார். சென்னையில புயல் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு. அதே போல கன்னியாகுமரி பக்கம் வெள்ளம் வந்துச்சு, புயல் வந்துச்சு. ஒரு நபர் வந்து எட்டி பார்க்கவே இல்லை. அவர்கள் தமிழ்நாட்டு அரசு மீது நமக்கு விமர்சனம் உண்டு. ஆனால் அவர்கள் கேட்ட அந்த 30,000 கோடியில 3 கோடி கூட கொடுக்கல இதுவரை. ஒரு முறை கூட எட்டி பார்க்கல. ஆனால் தேர்தல் வந்த பிறகு மார்ச் மாசத்துல வர்றாரு, ஏப்ரல் மாசத்துல வர்றாரு, சென்னைக்கு வர்றாரு, கோவைக்கு வர்றாரு. மக்களை ஏமாற்றுகிறார்கள். யார் ஏமாற்றுவது? முதன்மையான கட்சியாக இருக்கக்கூடிய 303 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களை ஏமாற்றுகிறது. உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் அது போட்டியிட்டு இந்த பாசிசத்தை ஒழித்து தமிழர்களை காப்பாற்றப் போவதாக இந்த காங்கிரசும் நம்ம ஏமாற்றுகிறது. காங்கிரஸ் எத்தனை ஆண்டு காலமாக ஏமாற்றுகிறது? 1950 இந்திய குடியரசானது ஜனவரி மாதம் 26ஆம் தேதி பள்ளிக்கூடத்துல போனா ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்களே மிட்டாய். அந்த மிட்டாய்க்கு என்ன பொருண்மை? இந்திய சுதந்திரம் அடைஞ்சிருக்கு, அது 47. 1950 ஜனவரி 26ஆம் நாள்ல இருந்து நம்மளுடைய நாடு குடியரசு ஆயிருக்கு. 52 முதல் தேர்தலை சந்தித்தது தலைவர் நேருடைய தலைமையில. அன்றையிலிருந்து காங்கிரஸ் தான் தொடர்ச்சியா ஒரு 15 ஆண்டு காலம் இந்த பிஜேபி அரசு ஆளு. வாஜ்பாய் தலைமையில ஒரு 5 ஆண்டு காலம், இப்பொழுது மோடி தலைமையில ஒரு 10 ஆண்டு காலம். இவர்கள் எல்லாம் நம்முடைய கோவணத்தை மட்டும் உருவவில்லை, அனைத்தையும் உருவிட்டார். காவிரி கேட்டால் கிடைக்காது, முல்லை பெரியாறு கேட்டால் கிடைக்காது, பாலாறு கேட்டால் கிடைக்காது. கல்வி கிடைக்குமா? நமக்கு கல்வியும் கிடைக்காது. ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அவன் என்ன சொல்றான்? மத்திய அரசாங்கம் உனக்கு கல்வி தரும், நீ ஹிந்தி படி, நீ இங்கிலீஷ் படி அப்படின்னு சொல்றான். ஹிந்தியும் இங்கிலீஷும் படிச்சாதான் நமக்கு கல்வி தருவான். அது வேண்டாம்னா அவன் தரமாட்டான். யாருக்கு கொடுக்கிறான்? மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டங்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த கல்விக்கான பணத்தை கொடுக்கிறான். தமிழ்நாட்டுல 44,000 கோடி பள்ளி கல்விக்கு மட்டும் ஒதுக்குறாங்க. 44,000 கோடி. போன ஆண்டு 40,000 கோடி, இந்த ஆண்டு 44,000 கோடி. அது என்ன மொழிவழி கல்விக்கான பணமாக செலவிடுறாங்கன்னு தெரியுமா? முழுக்க முழுக்க ஆங்கில வழி கல்விக்காகவே செலவிடுறாங்க. யாருக்கு ஆங்கில வழி கல்வி தேவைப்படுகிறது? இப்ப ப. சிதம்பரத்து வீட்டு பேரப்பிள்ளைகளுக்கு ஆங்கில வழி கல்வி கொடுத்தா எடுத்துக்கும். இல்ல முரசொலி மாறன் வீட்டு பேரப்பிள்ளைகளுக்கு ஆங்கில வழி கல்வி கொடுத்தா சரிதான். நம்ம ஆட்டோ ஓட்டுற தொழிலாளர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு ஆங்கில வழி கல்வி கொடுத்தா அதுக்கு ஆங்கிலமும் தெரியாது, தமிழும் தெரியாது, அது கணக்கும் போட தெரியாது, சமூக அறிவியலில் படிக்க தெரியாது. ஏன்னா முதல் வகுப்புலயே ஆங்கில வழியில அவங்க பாடத்தை நடத்துறாங்க. உண்மையிலே நடத்தல, பாட புத்தகத்தை வாங்கி பிள்ளைகிட்ட கொடுக்குறாங்க. முதல் வகுப்புல அவங்க அப்பா படிச்சில்ல, படிச்சிருந்தாலும் 10வது தாண்டல, அம்மா 8வது தான் படிச்சிருக்காங்க. இந்த பிள்ளை வீட்டுல போய் படிக்கணும்.
அதற்கு ஆங்கில வழியில சொல்லி தந்தாதான் அந்த பாடம் அந்த ஆசிரியர் ஒத்துக்குவாங்க. இவங்களால அதை படிச்சு அல்லது டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல தெரியாது. அப்படிப்பட்ட குழந்தைக்கு அது பேசுற தாய்மொழி வழி கல்வியா கொடுக்கணும். அது தெலுங்கு தெரியுமா? தெலுங்கு வழியில கல்வி கொடுக்கணும். தமிழ்நாட்டுல தமிழ் வழி கல்விய படிக்கிறவங்க தெலுங்க வீட்டுல படிச்சுக்கலாம், அல்லது தெலுங்கு பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிச்சுக்கலாம். அது பகுதியில எல்லை ஓரத்துல இருக்கிறவங்களுக்கான சட்டத்திட்டம். ஆனா தமிழ்நாட்டினுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடியவங்க தமிழ் வழி கல்வியை தான் படிக்கணும். ஏன்னா அதுதான் எளிமையா புரியும், அதுதான் நல்ல கல்வி. பிறமொழி கல்வி என்பது அந்த குழந்தைக்கு வன்முறையை செலுத்துவதாகும். 89ல உத்தரப்பிரதேசக்காரன் வாங்கிட்டான் உயர் நீதிமன்றத்தில இந்தியை. 71ல மத்திய பிரதேசம் வாங்கிட்டான். 72ல பிகாரி வாங்கிட்டான். எல்லாம் இந்தி. இந்திக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை ஏன் அனைத்து தேசிய உரிமையாக இருக்கக்கூடிய அவர்களுடைய தாய்மொழிக்கு கொடுக்கவில்லை? தாய்மொழி என்றால் அவனெல்லாம் என்ன சொல்றான்னா அது பிராந்திய மொழின்றான். நமக்கு தாய்மொழி எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறது? பாவாணர் சொல்லுகிறார் 50,000 ஆண்டுகள் வரலாறை கொண்டது நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் மொழின்னா பிச்சைக்கார மொழி இல்ல, பல பேருக்கு போய் பிச்சை வாங்கி சாப்பிடுற மொழி இல்ல, அது பல பேருக்கு பிச்சை போட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளுக்கும் தாய்மொழி நம்முடைய தமிழ். உலகம் முழுக்க நம்முடைய தமிழ் பரவி கிடக்கு. அத்தனை தாய்மொழிகளுக்கும் தாய்மொழியானது தமிழ். அந்த தமிழை தான் தமிழ்நாட்டினுடைய கல்வி மொழி ஆக்குன்னு சொல்லி கேட்கிறோம், செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் தமிழ் என்றால் அப்படி இப்படின்னு பேசுறதுக்காக வரல. தமிழை கல்வி மொழி ஆக்காத திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உங்களுடைய ஓட்டா? தமிழ் மொழியை கல்வி மொழி ஆக்காத காங்கிரஸுக்கு உங்க ஓட்டா? தமிழ் மொழியை கல்வி மொழி ஆக்காத பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்க ஓட்டா? இந்த ஓட்டெல்லாம் போடாதீங்க, அதிமுகவுக்கெல்லாம் போடாதீங்க. ஏன்னா நம்முடைய மொழியை மதிக்காதவர்கள், நம்முடைய இனத்தை மதிக்காதவர்கள், ஈழத்துல நடந்த படுகொலையை கண்டிக்காதவர்கள், 60க்கும் மேற்பட்ட குழந்தைகள் செஞ்சோலையில குண்டு போட்டு வீழ்த்தினானே ராஜபக்சே, அதற்கு ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்காதவன் தான் காங்கிரஸ்காரன். 7 நாடுகளை கூட்டாக சேர்த்து 1.5 லட்சம் மக்களை கொன்று குவித்தது காங்கிரஸ். அந்த காங்கிரசினுடைய கைகளில் தமிழ் ரத்தம் இன்றைக்கும் சொட்டி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு உங்களுடைய வாக்கு, அவர்களுடைய வாக்கு செல்லாத வாக்காக போக வேண்டும். நம்முடைய வாக்குதான், ஆட்டோ ரிக்ஷா வாக்குதான் உண்மையான தமிழர்கள் போட வேண்டிய வாக்கு. தமிழர்கள் போட்டியிடுகிறார்கள், தமிழர்கள் வென்று காட்ட வேண்டியவர்கள். இந்த நாடாளுமன்றம் நமக்கு கைகூடாவிட்டாலும் எதிர்காலத்திலே தமிழ்நாடு ஒரு தனித்துவ மிக்க உள்ள தேசமாக மலரும். அதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலை நாம் பயனாக்கிக் கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. உங்கள் ஓட்டு ஆட்டோ ரிக்ஷாவுக்கு நன்றி. தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் சார்பில் வந்திருக்கும் தமிழ் தன்னுரிமை கட்சி ஐயா பாவல் அவர்களுக்கும், நாடாளு மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அஞ்சலி செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், உலக தமிழின பேரியக்கம் தலைவர் நிறுவன தலைவர் கரு சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கும், தாய் தமிழ் மக்கள் சங்கத்தின் சார்பில் வந்திருக்கும் காளிதாஸ் ஐயா அவர்களுக்கும், வட சென்னை வேட்பாளராக வந்திருக்கும் அக்ஷய விஸ்வநாதனுக்கும், இங்கு வந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும், வடசென்னை வாக்காளர் பெருமக்களுக்கும், எங்களுக்கு ஒளி அமைத்து கொடுத்தவர்களுக்கும், எங்களுக்கு பாதுகாப்பு தந்த காவலர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை எங்கள் குழு தலைவர்கள் அனைவரின் சார்பிலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை இந்த தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும், தேவி குடியரசு பாண்டியன் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.